அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, என்னோடய ஜாபோட செகண்ட் டே. நேற்று பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இன்னையோட பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் வர முடியுது, அப்பாடான்னு இருக்கும்ல. அதெல்லாம் எல்லா அம்மாவுக்கு தான் புரியுமே. என்ன சொல்கிறது, ஒரு 1 வீக்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறலாம். லஞ்ச் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டே யோசிக்க தேவையில்ல. அந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஹஸ்பண்டு காலையிலேயே வேலைக்கு அனுப்பணும்னா கண்டிப்பாக அந்த ரொட்டீன் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. இல்லாதவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இந்த 1 வீக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்னா மக்குர்னி தான். அப்படின்னாத்தா வந்துட்டு மத்தியானம் தொழுதுட்டு வரனால அம்மா வீட்டில் அப்படியே சாப்பிட்டுக்குருவாங்க. ஏன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம்ல, அதனால் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ப்ரௌனி வச்சுட்டு பாலையும் ஊற்றி ஆற வச்சுட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்குர்னி வேக வச்சாச்சு. அதை வடிச்சிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். நைட்டு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. சரி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், மக்குர்னியை செஞ்சு அது மக்குர்னியை வடிகட்டிட்டு அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே டீயும் குடிச்சு முடிச்சிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, அதனால் அஃபின் அத்தா காலையில் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேலரி. நைட்டே வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல் இருக்குது. எனக்கு வந்துட்டு காலையில் கொடுத்தாங்க அஃபின் அத்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்குர்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் நீட் பண்ணியாச்சு. அஃப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களை எழுப்பி இப்போ கிளப்பணும். அதுக்குள்ளே பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டேன். பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே எங்கிட்ட லஞ்சையும் பேக் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரீன் அம்மாவுக்கு, இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்குருவேன். பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்காங்க மேடம்னு சொல்லிட்டு. அவங்கள பூ வச்சுருக்காங்களா, அதனால் அவங்கள வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு அஃப்ரீன் அம்மா வந்துட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வர வேண்டியது தான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சிருவாங்க, இது ஒன்றும் ஆனுவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறமா துணியெல்லாம் துவைச்சிட்டேன். காலையில் வெள்ளனையே போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன். வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக பாப்பா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அதனால தான். இந்த ஜாபில் சேல்ரி கம்மி தான், பட் நிறையா லீவ் கிடைக்குது. அப்புறம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வேலைக்கு போகணும், பட் நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் நான் இந்த வேலையை சூஸ் பண்ணேன். நிறையா சேலரியில் வேலை கிடச்சிச்சு தான். ஆனால் எனக்கு அது ரொம்ப டைமாக இருக்கா. பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அஃபின் அத்தாவும் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான் இந்த ஜாப்க்கு போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது இப்போ வரைக்குமே. அப்படியே வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டோன்னு மேடம் கேட்டாங்க, எனக்கு கொசு கடிக்காமல் இருக்க போடுறீங்களாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போலாம் நல்லா க்யூட்டாக பேச கற்றுக்கிட்டாங்க.